லீப் இயர்னா என்னன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், ஒரு நம்பர் வந்து 4 டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? லீப் இயர் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு நான் போடுறேன். லீப் இயர் கண்டிஷன்ஸ். ஓகேவா? லீப் இயர் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு போடுறேன். அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4 ஆகணும். ஓகேவா? ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து டிவிசிபிள் பை 4ல் இருக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்ட நம்பரை வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டாவது கண்டிஷன் பார்க்கும்போது என்னன்னா, அந்த இயர் வந்து எப்படி சொல்றது, ஓகே, நாட் டிவிசிபிள் பை 100, நாட் டிவிசிபிள் பை 100ன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஓகேவா? நாட் டிவிசிபிள் பை 100. இந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா, டிவிசிபிள் பை 400 சொல்லிட்டு சொன்னா, இப்போ ரெண்டாவது கண்டிஷன் வந்து நாட் டிவிசிபிள் பை 400 அன்லெஸ். ஓகேவா? அன்லெஸ் it is also divisible by 400. ஓகேவா? it is also divisible by 400. it is also divisible by 400 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவ்வளோதான். இதுதானே இப்போ கான்செப்ட். ஓகேவா? லீப் இயர்னா புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிவிசிபிள் பை 4. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நாட் டிவிசிபிள் பை 100 அன்லெஸ் இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 400. இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அந்த நம்பரை வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ இது நம்ம ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போமா? இப்போ ப்ரோக்ராம்குள்ளார போகும்போது சிம்பிளாக பாருங்கள், இன்ட் இயர். ஓகேவா? நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட் இயர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்கு வந்து போடுவோம். ஓகேவா? இன்புட் வாங்குறதுக்கு என்டர் இயர். ஓகேவா? என்டர் இயர். இதனா ஒரு இயர் வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். அந்த இயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்கேன் ஆஃப் கொடுத்துட்டு %d கொடுத்துட்டு கமா அண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். %d ஏன் போடுறேன், ஏன்னா நம்ம என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து இட்ஸ் இன்டீஜர், அதனால செமிகாலன் வைக்கணும். ஓகேவா? இப்போதான் நம்ம சொன்ன கண்டிஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இஃப் கண்டிஷன் வச்சு போட போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்க. அந்த இயர் வந்து டிவிசிபிள் பை 4. ஓகேவா? டிவிசிபிள் பை 4 இருக்கணும். அண்ட் ஓகேவா? அண்ட் அந்த இயர் வந்து டிவிசிபிள் பை இயர் வந்து நாட் டிவிசிபிள் பை 100. இந்த ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஓகேவா? டிவிசிபிள் பை 100 இல்லை. ஓகே, 0. ஓகே, கரெக்டாக தான் போடுறேன். அடுத்து என்ன போட்டேன்னா, அந்த இது ஆர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுல, எல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? 100ல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 400. அப்படி இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம வந்து இதை லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதனால தான் இது வந்து ஒரு ஆர் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? நாட் டிவிசிபிள் பை 100. ஏன்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்காம, ஓகேவா, அப்படி இருந்த அறுத்துறது தான் நம்ம இப்படி வச்சிருக்கோம். இப்போ வந்து ஆர்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுச்சு? ஆர் ஆப்ரேட்டர் ஆர் இயர் அந்த இப்போ 4% அந்த ரிமைண்டர் வந்து 4 டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? 400 டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ ஓப்பன் ப்ரைசஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் அர்த்தம் புரியுதுதான் உங்களுக்கு? ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த இயர் வந்து 4 டிவிசிபிள் ஆகணும். அண்டு ஓகேவா? அண்டுன்னு விட்டுட்டு அண்ட் அந்த இயர் வந்து நாட் டிவிசிபிள் பை, ஓகேவா, இந்த நாட் ஈக்குவல் சொல்லிட்டு போட்டிருக்கேன் இல்லையா? அந்த ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கலன்னா அது வந்து 100 டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நாட் டிவிசிபிள் பை 100 ஆர் அன்லெஸ் கூட நம்ம சொல்லிடலாம். ஆர் இயர் வந்து டிவிசிபிள் பை 400. ஓகேவா? அவ்வளோதான கான்செப்ட். இது ரெண்டும் வச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? புரியுதுல? ஏன்னா இதுதான் பசங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, இது என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு. இது என்ன அர்த்தம்னா, நாட் டிவிசிபிள் பை 100 அன்லெஸ் இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 400. ஓகேவா? இஃப் த இயர் இஸ் டிவிசிபிள் பை 100 ஆனிச்சுன்னா இட் ஷுட் பி ஆல்சோ டிவைடட் பை 400. ஓகேவா? அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த லீப் இயர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீ லீப் இயர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? %d இஸ் அ லீப் இயர். %d இஸ் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? %d இஸ் அ லீப் இயர். %d ஆனால் இப்படி போடக்கூடாது. பிரிண்ட் ஆஃப் வந்து லீப் இயர்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகேவா? %d எதுட்டு சும்மா சாதாரணமாக போட்டாலே போதும். லீப் இயர் எல்ஸ். இப்போ தான் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். எல்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் போட்டு நாட் எ லீப் இயர் நார்மலாக. ஓகேவா? அப்படி போட்டுடலாம், ஏன்னா இது வந்து சின்னதாக புரிஞ்சிடும். நாட் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். செமிகாலன் சின்ன சம்மந்தம் இல்லாமல் பிரிண்ட் ஆஃப் தூக்கியாச்சு.
அதுக்கப்புறம் இதுவும் ப்ராக்கெட் இருக்கா, ரன் பண்ணுவோம். ஓகேவா, என்டர் இயர்னு சொல்லி கேட்டுது. சரி ஓகே, இங்கே ஒரு இது வைப்போம். இப்போ நல்லா பாட்டு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? என்டர் இயர், என்ன இயர்னு என்ட்ரு பண்ணலாம், என்ன இயர் என்ட்ரு பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2007 போடவா, 2007 சொல்லிட்டு போடுறேன். அந்த ஓ மை காட், என்டர் இயர் 2007, நாட் அ ஸ்மால் இயர்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பர்சன்டேஜ் ஆஃப் நாட் அ லீப் இயர். ஓகேவா, என்டர் த இயர் 2007 என்ட்ரு பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் அ லீப் இயர்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அவ்வளோதான ப்ரோக்ராம். இப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து வேறு எதனா நம்பர் போடுவோம். ஓகேவா, ரன் கொடுத்தா 2024 ரன் பண்ணுறேன். இட்ஸ் அ லீப் இயர். ஓகேவா, கரெக்டாக காமிக்குது. ஓகேவா, இவ்வளோ தானே கான்செப்ட் லீப் இயர். சிம்பிளாக இருக்கா, இந்த எதுவுமே மேட்டர் இல்லை, இங்கே ஒரு லைன் தான் மேட்டர். இந்த ஒரு லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களாவே கோடு எழுதிடுவீங்க. ஓகேவா, இதே ப்ரோக்ராமை நம்ம வேறு மாதிரி கூட போட முடியும். இந்த ஒவ்வொன்றும் தனியாரோட செப்பரேட்டாக எழுத முடியும். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து $100 டிவிசிபிள் ஆனிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரே லைனில் இல்லாமல் தனித்தனி லைனோட போட்டு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் விரிவுபடுத்தியோட போட முடியும். நான் உடனே ஈஸியாக சிம்பிளாக புரியுமேன்றதாண்டி ஒரே லைனில் வந்து போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா, இவ்வளோ தானே லீப் இயர். ஓகேவா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டோவே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன்.